ஹலோ, வெல்கம் டு வின் சேனல். இன்றைக்கி நம்ம 5 பழைய சேலையை வச்சு ஒரு சேலை மெத்தை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை தைக்க தேவையான பொருள் கத்திரிக்கோல், ஒரு நூல்கண்டு, ஒரு தைக்கிற ஊசி, மெத்தை தைக்கிற ஊசி, அப்புறம் கொஞ்சம் குண்டூசி. ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்ச மெத்தையை ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு நேராக விரித்து வச்சுக்கிறோம். அந்த மெத்தையோட அதே அளவுக்கு பழைய சேலையை நேராக எடுத்து விரிக்க போகிறோம். இப்போ இந்த மெத்தையை மெஷர் பண்ணி அதே அளவுக்கு நம்ம சேலையை கரெக்டாக விரிக்க போகிறோம். ஒரு மடிப்பு வச்சு விரிச்சாச்சு. இப்போ அடுத்த மடிப்புக்கு ரெடி பண்ணுறோம். இப்போ தையல் மிஷின் வசதி இருக்கிறவங்க நம்ம கரெக்டாக 2 லைனுக்கு வச்சது போக மீதி இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எங்களுக்கு தையல் மிஷின் இல்லை அப்படின்றவங்க அதை மறுபடியும் வெட்டி சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம், இல்லை மறுபடியும் மடித்து விட்டு சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம். நான் மடித்து விட்டு சேர்க்க போகிறேன். இருங்க, இப்போ 2வது வரிசையை விரித்து காட்டுறேன். பழைய மெத்தை செஞ்ச அதே அளவில் மெஷர்மெண்ட் பண்ணி ஒரு சேலையை நம்ம இந்த அளவுக்கு மடிச்சிட்டோம். 2 வரிசை கரெக்டாக அந்தளவுக்கு வந்து அதுக்கடுத்து பாதி அளவுக்கு இருக்கிற அளவுக்கு 3வது வரிசைக்கு வந்திருக்கு. சில பேர் அதை கட் பண்ணி சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை நான் ஆனால் அதே மாதிரி மடிச்சிட்டேன். இப்போ அடுத்த 2வது சேலையை இதிலேருந்து தொடங்கி மடித்து அடுத்த லைனுக்கு வரும். இப்படி மடித்து வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்து தைச்சோன்னா நமக்கு சரியாக இருக்கும். 2 சேலையாக தைக்கும்போது மெத்தை கரெக்டாக இருக்கும். மொத்தம் 5 சேலையை வச்சு தைக்கிற மாதிரி பார்க்க போகிறோம். இப்போ 2வது சேலையை மடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், மடிக்கிறது எப்படின்னு காட்டுறேன். இப்போ 2 சேலையும் ஒன்று போல் மேலே கரெக்டாக விரிச்சிட்டு காற்றுக்கு பறக்காத மாதிரி வெயிட்டாக தூக்கி வச்சுருக்கோம். இப்போது எந்த சேலையும் நம்ம எந்த வேலையும் ஆரம்பித்த உடனே டக்குன்னு முடிக்கிற அளவுக்கு நமக்கு முடியாது. பிள்ளைங்க வந்துடும், வேலை நமக்கு வேறு இருக்கும். அதனால் இப்போ இந்த 2 சேலையை மடிச்சிருக்கோம்ல, மடித்ததை ஒன்று போல் சேர்த்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இடத்துலேருந்து 5 இதுக்கு இங்கே 1, இங்கே 1, இங்கே 1, இங்கே 1, இங்கே 1, கரெக்டாக கடைசியில் இப்படி மெஷர்மெண்ட் பண்ணி ஒரு குண்டூசியை குத்தி வச்சுருவோம். இப்போ குண்டூசியை குத்தி நம்ம கரெக்டாக எடுத்து வச்சிட்டோன்னா 2 சேலையும் எடுத்து கரெக்டாக அந்த கடைசி வரைக்கும் 5 பீஸாக ஒரு 6 இடத்துல மாற்றி நம்ம குண்டூசி குத்தி கரெக்டாக பின் பண்ணி வச்சிட்டோன்னா இந்த இடம் கரெக்டாக இதாயிரும். சப்போஸ் பிள்ளைங்க வருது, நமக்கு வேலை இருக்குன்னா அந்த குண்டூசி குத்துனதால் நம்ம ஒன்று போல் அதை எடுத்து மடித்து தூக்கி எடுத்து வச்சுட்டு நம்ம மறுபடியும் கொஞ்சம் பொறுத்து கூட இந்த வேலையை ஆரம்பிக்கலாம். இப்போ குண்டூசி குத்துற வேலையை பார்ப்போம். 2 சேலையும் ஒன்று போல் மடித்து வச்சு குண்டூசி குத்துறோம். ஒரே ஆளாக செய்கிறதால எந்த ஹெல்ப்பும் இல்லைன்றதால நான் ஒரு கையிலே வீடியோ பிடிச்சிக்கிட்டே குண்டூசி குத்துறதை காட்டுறேன். இப்படி எல்லா இடத்துலையும் குண்டூசியை ஒன்று போல் நம்ம குத்தி வச்சிடணும். இப்படி குத்தி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் கூட மொத்த வேலையை செய்யலாம். ஏன்னா அந்த மடிப்பு களையாமல் அப்படியே இருக்கும். ஒரு பெரிய ஊசி எடுத்து மெத்தை தைக்கிற மாதிரி ஒரு ஊசி எடுக்கிறோம். ஒரு நூல்கண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நூலாக எடுத்து நம்ம ஒரு பக்கம் குத்தி அதுலேருந்து வெளியே எடுத்து பின்னாடி கூடி மறுபடியும் இறக்கி ஏற்றுறோம். இதே மாதிரி போட்டு தையல் வேகமாக போட்டுகிட்டே போனோன்னா மெத்தை கொஞ்சம் மடமடன் முடிகிற மாதிரி இருக்கும். இப்போ மேலேருந்து அடியில் உள்ளே குத்துறோம். அடியில் கூட குத்தி அதை வெளியே எடுக்கிறோம். தெரியுதா இப்போ உங்களுக்கு அந்த தையல்? இப்போ இதிலேருந்து நான் அடுத்து கொஞ்சம் மேலே குத்தி ஊசியை வெளியே எடுக்கிறோம். அப்போ எல்லா பக்கமும் தையல் கரெக்டாக தெரியும். அதாவது முன்னாடி நம்ம குத்தி பின்னாடி எடுக்கும்போது பின்னாடி இந்த சைடும் கரெக்டாக தையல் தெரிகிற மாதிரி இருக்கும், அந்த சைடும் தையல் தெரிகிற மாதிரி இருக்கும். இது 2 சேலையை ஜாயின் பண்ணுறது, அதனால் வெளியே இந்த தையல் தெரியாது. நம்ம உள்ளே தான் இந்த தையல் இருக்க போகுது. அப்படின்போது ஸ்ட்ராங்காக நம்ம அடுத்தடுத்து போடும்போது வரிசையாக ஒவ்வொரு இடமா நம்ம மார்க் பண்ணி குத்தி இதை எடுக்கிறோம். குத்தி தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குண்டூசி எல்லாத்தையும் உள்ளேருந்து எடுத்துடணும். 2 லைன் தைச்ச உடனேயே தைச்ச இடத்துல நம்ம குத்தி வச்சுருந்தோம்ல குண்டூசி, அதை எடுத்து
ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா அப்புறம் படுக்கும்போது அது குத்தும். அதனால் எப்படினாலும் குண்டூசியை கரெக்டாக பார்த்து எடுத்து ரிமூவ் பண்ணி தூக்கி வச்சுருங்க. தச்ச இடத்த தாண்டி குண்டூசி இருக்கட்டும். இப்போ தச்சு முடித்த இடத்த வரைக்கும் குண்டூசி எடுத்து தனித்தனியாக கலெக்ட் பண்ணிடணும். குத்தின குண்டூசியை தையலும் கஷ்டமான தையல் இல்லைங்க. ஒரு பக்கம் குத்துறோம் அப்படியே எடுக்கிறோம், அந்த மாதிரி தான். அதனால் ரொம்ப ஈஸியாகவே நம்ம இதை தச்சு முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ இதை பிடிச்சி குத்தியிருக்கேன். குத்திட்டு ஊசியை அடியில் கூடி இதை எடுத்துட்டேன். இப்போ அடியில் கூடி இருக்கிற ஊசியை அப்போ அடியில் கூடி அப்படியே மேலே எடுக்கிறது, அவ்வளோதான். இப்போ அடுத்த 2 வரிசையும் தச்சாச்சு. இப்போ அதுக்கு நடுவில் இருக்கிற குண்டூசியெல்லாம் நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். கரெக்டாக பார்த்து தடவி கரெக்டாக எல்லா குண்டூசியுமே எடுத்துருங்க. ஏன்னா இது படுக்கிற சமாச்சாரம். இந்த படுக்கும்போது குண்டூசி குத்துனா நமக்கு கடுப்பாயிரும். அதனால் அதுக்கு முன்னாடி தைக்கும்போது வச்ச எல்லா குண்டூசியும் கரெக்டாக பார்த்து எடுத்துடணும். 2 சேலையாக சேர்த்து மடித்து இந்த மாதிரி ஓட்டு தையல் போட்டு தைச்சாச்சு. இப்போ இது 2 சேலை, இதே மாதிரி இன்னொன்றும் அதே மாதிரி 2 சேலை. இப்போது 2 சேலையாக 4 சேலை ஆகிட்டு. இப்போ இந்த 2 சேலை 4 சேலையும் ஒன்று போல் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இப்போ 5வது சேலையை நம்ம மிக்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். இப்போது ஒரு லைன் இந்த சேலையை விரிச்சிக்கிறோம். அதுக்கு மேலே 2 நம்ம சேர்த்து வச்ச 2 மெத்தையும் அந்த மேலே விரிக்கிறோம். விரித்து இப்போது 5வது சேலையை ஃபினிஷிங்காக சுற்றி எல்லாத்தையுமே ஒன்று போல் தச்சு இந்த நடுவுலையும் நம்ம தைக்க போகிறோம். இந்த தையல் ஓட்டு தையல் போடாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான தையலாக போடணும். இப்போ 3 பக்கமும் நல்லா ஒன்று போல் தைச்சிட்டோம். நடுவில் இந்த மாதிரி ஊசியை குத்தி குத்தி இறக்கி எல்லாம் ரெடி பண்ணதால் ஒன்று போல் இருக்குது. இப்போ இந்த 4வது பக்கத்தை நம்ம ஒன்று போல் தைக்கிறதுக்கு ரெடி ஆகிறோம். இப்போ 4 பக்கமும் தைச்சி நம்ம மெத்தையை முடிச்சிட்டோம். சேலை மெத்தையை இப்படி தான் தைக்கணும். வெறும் ஓட்டு தையலில் கையிலே நம்ம தைச்சி நமக்கு பிடிச்சவங்களோட சேலையை வச்சு அழகாக தைச்சி முடிச்சிட்டோம். அவங்கவுங்க அம்மா சேலையில் நம்ம இந்த மெத்தையை தைக்கும்போது அவங்கவுங்க அம்மா மடியிலே படுத்திருந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இன்னொன்று நம்மளாலேயும் ஒரு மெத்தை தைக்க முடியுன்றது ஒரு திருப்தியும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.